இதுவரை நம்மை அழைத்து வந்ததற்காக தேவனுக்கு எல்லா ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். இந்த ஊழியத்தில் அடியரோடு இத்தனை காலங்களாய் பிரயாணம் பண்ணுகிற உண்மையுள்ள என் பிள்ளைகளாகி உங்கள் ஒவ்வொருவரும் இயேசு நாமத்திலே வாழ்த்துகிறேன். இந்த ஊழியத்தின் கனிகளினால் கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். Thank you, Jesus. இது 6ஆம் மாதம் பறிக்கிறவ அழைத்து வந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். The book of Isaiah chapter 58 on verse 11. And the Lord shall guide thee continually, and satisfy thy soul in doubt, and make fat thy bones. Okay. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினைனம் உள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். எல்லாம் கரங்களை உயர்த்தி வேத புத்தகத்தை நம்முடைய கருத்தில் வைத்து கரங்களை உயர்த்தி, ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தனை, எங்கள் இயேசு என்னும் மகிமுள்ள நாமத்தை உடைய அதிகாரத்தின் நாமமுடைய எங்கள் ராஜாவே, உடைய பாதம் பணிந்து உடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஏசாயா 58:11 இந்த வார்த்தை வாக்குத்தத்தத்தை தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு பிறந்த அந்த வார்த்தையை கிறிஸ்துவுக்குள்ளாய் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிற அந்த வார்த்தை எங்களுக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் ஊழியத்திற்கும் வாழ்வின் எல்லைகளுக்கும் இதை உரிமையோடு சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். ஆவியானவரே, இதனுடைய வாழ்க்கையின் முழு அத்தியாயம் இந்த வார்த்தையினால் இன்று முதல் துவங்குவதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களில் கிரியை செய்தவர்களும் மகிமை எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise God. So nice to see in the presence of the Lord. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளது ஆக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நித்தமும் நடத்துகிற ஒரு தேவன். ஏன் அவரை நித்தமும் நடத்த வேண்டும்? நித்தம் என்கிற வார்த்தைக்கு இறுதி வரை என்ற ஒரு விளக்கமும் உண்டு. God will lead you till the end. இறுதி வரை நடத்துகிறவர். ஏன் அவர் நமக்கு இந்த கிருபை தந்து நடத்த வேண்டும்? சிருஷ்டி கர்த்தா என்னும் அவருக்கு ஒரு நாம சங்கீர்த்தனமும் உண்டு. நம்மை சிருஷ்டித்த அந்த தேவன், தாயின் கருவில் உருவாக்கிற அந்த தேவன் இறுதி வரை நம்மை செவ்வையாய் நடத்துவது அவருக்கு பிரியமானது. எப்படி நடத்துவாரா? மகா வறட்சியான காலங்களிலும் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். எவ்வளவு வறட்சி! கடந்த நாட்களிலே உத்தரப்பிரதேசம் என்னும் அந்த மாநிலத்தில் கடும் வெயில் தாக்கம் ஏற்பட்டது. ஏறக்குறைய 118 பேர் அந்த வெயிலின் தாக்கத்தினால் மரித்து போனார்கள். மகா வறட்சி. சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு கிராமத்திற்கு ஒரு மிஷனரி ஒருவர் ஒரு கிராமத்து வழியே சென்று கொண்டிருந்தார். 2025ஆம் ஆண்டு. அங்கு ஒரு பெண்மணி ஒரு பெரிய பாத்திரத்தில் 2 புதர்களுக்கு நடுவில் இருந்து தண்ணீரை தூக்கி கொண்டு வந்தாள். இவள் நிறுத்தி பார்த்தார். அந்த தண்ணீர் முழுவதும் வண்டல் நிறைந்ததாய் செம்மண் கலந்து இருந்தது. அவர் கேட்டார், இங்கு என்ன நடக்கிறது, என்ன செய்கிறாய் என்று கேட்டார். நாங்கள் இந்த கிராமத்தில் இந்த இடத்தில் மட்டும்தான் தண்ணீர் வரும், நாங்கள் இதை தான் குடிக்கிறோம் என்றார். அதை பார்த்தால் குடிப்பதற்கு எந்த தகுதியும் இல்லை, மண் கலந்த அந்த தண்ணீர். அப்பொழுது அவர் தூரத்தில் திரும்பி பார்க்கிற பொழுது அங்கே அடிக்குழாய் ஒன்று இருந்தது. அதற்கு என்ன சம்பவித்தது என்று கேட்டார். அது சரியாய் போகவில்லை, ரிப்பேர் ஆகிவிட்டது என்று சொன்னார்கள். அந்த தாயின் அருகிலே ஒரு சிறு குழந்தை இருந்தாள். அவள் சொன்னால், வாருங்கள், நான் உங்களை அழைத்து போகிறேன் என்று அந்த
குழாயின் அடியில் போய் பார்த்தார்கள். அது உடைந்து போயிருந்தது. உடனே அங்கிருந்து தொலைபேசியில் அதை சரி செய்யக்கூடிய ஒருவரை வரவழைத்தார். அந்த மனிதர் ஒரு 2 அடி நீளமுள்ள ஒரு சிறிய ஒரு உபகரணம், அவ்வளவுதான். அதை மாற்றினார். மாற்றின உடனே தண்ணீர் வர ஆரம்பித்தது. நல்ல தண்ணீர் வர ஆரம்பித்தது. அந்த கிராமம் முழுவதிலிருந்து ஐயோ நல்ல தண்ணீர் நல்ல தண்ணீர் என்று கத்திக்கொண்டு எல்லோரும் சிறிய பெரிய பாத்திரங்களை தூக்கி கொண்டு ஓடி வந்தார்கள். பார்க்கும் போதே கண் கலங்கினது. இந்த உலகத்தில் எந்த வறட்சி வந்தாலும் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். உன்னை மகா பெரிய வறட்சி வந்தாலும் உன் ஆத்துமா திருப்தியாய் இருக்கும். காரணம் என்ன? நீ அவரை நம்பி வந்திருக்கிறாய் அல்லவா? இந்த 6வது மாதம் உனக்கு ஒரு வறட்சி மாறுகிற ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். அது மாத்திரமல்ல, உன் எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்றுவார். இதுவரை எலும்புகளில் சோர்ந்து பலவீனமாய் மாறிப்போனாயோ, உன் எலும்புகளில் பலன் உண்டாகும். உன் நினமுள்ளதாய் மாற்றுவார். பலவீனமாய் இருந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் இந்த காலை வேளையில் வார்த்தைகளினால் பலப்படுகிறது. அவருடைய ரத்தத்தினால் பலப்படும். நீர் பாய்ச்சலான ஒரு தோட்டம், எப்பொழுதும் அது தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய அவசியம் இல்லை. அது பாய்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நதியை கர்த்தருடைய மாற்றுவார். வற்றாத நீருற்றாய் கர்த்தருடைய ஆசீர்வதிக்க போகிறார். அவர் எப்படி நம்மை நடத்துவார்? எந்த வழிகளில் நடத்துவாராம்? சங்கீதம் 48ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் மரண பரியந்தம். He will be our guide even unto our death. மரண பரியந்தம் நடத்துவார். இந்த உலகம் முழுவதும் எவ்வளவுதான் நமக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, சாத்தான் எவ்வளவு திட்டங்களை தீட்டினாலும் சரி, அன்பு மகனே மகளே, கர்த்தருடைய மரண பரியந்தம் நடத்துவார். அவருடைய செட்டுகளின் கீழ் மாத்திரம் அமர்ந்திருப்பதற்கு, அவருடைய சித்தத்தை அறிந்து அவருடைய செட்டுகளின் கீழ் அமர்ந்து கொள், அவ்வளவுதான். மரண பரியந்தம் நடத்துவார். ஏசாயா 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, குருடரை அவர்கள் அறியாத வழியில் அவர் நடத்துவாராம். நம்ம அறியாத பாதைகளில் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். இதுவரைக்கும் நாம் அறிந்த பாதைகளை பார்ப்போம். கண்ணுக்கு தெரிஞ்ச வெளிச்சத்தில் பாதுகாப்பாய் போவதற்கு நாம் முயற்சி செய்வோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அறியாத பாதைகள், திட்டமிடாத பாதைகள், நம்முடைய ஆச்சரியமான பாதைகளில் நடத்துவார். அது மாத்திரமல்ல, அவர்களை அந்த பாதையில் நடத்தி இருளை வெளிச்சமாக்குவாராம், கோணலானவைகளை செவ்வையாக்குவாராம். அது மாத்திரமல்ல, இந்த வார்த்தைகளை ஊர்திப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று மீண்டும் தன்னுடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்துகிறார். He is a God of promises. He is God of promises. He will not leave you without fulfilling the promise given to you. உனக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் தேவன் விடுவதும் இல்லை. இவைகளை நிறைவேற்றும் வரைக்கும் நான் உன்னை கைவிடாது இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நித்தமும் நடத்துகிற தேவன், உன்னை அறியாத பாதையில் நடத்தி கோணானவைகளை மாற்றுகிற தேவன். ஏசாயா 35:7 சொல்லுகிறது, அந்த வெட்டாந்தரை தண்ணீர் தாடாகமாய் மாறப்போகிறது. வறண்ட நிலம் நீர் ஊற்றுகளாய் மாறும். எந்த சூழ்நிலைகள் மாறி போனது? கர்த்தருக்கு என்று ஒன்றும் செய்யவில்லை, ஊழியம் செய்யவில்லை என்று வறட்சியோடு இருக்கிற நிலம், அது தண்ணீர் தடாகமாய் மாறப்போகிறது. வறண்ட நிலம் நீரூற்றுகளாய் மாறப்போகிறது. இதுவரை வலு சர்ப்பங்களும் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாக போகிறது. பெரும் பாதை, அதில் வழியும் இருக்கும். அந்த வழிக்கு பெயர் பரிசுத்த வழி என்று கர்த்தர் சொல்லுகிறார். த ஹோலி பாத். பரிசுத்த பாதையில் ஆண்டவர் நம்மை நடத்தத்தான் போகிறார். இந்த இடத்திலே தேவனுடைய செயலை நாம் காணத்தான் போகிறோம். உன் வாழ்க்கையில் நீரூற்று புறப்பட போகத்தான் போகிறது. உன்னுடைய விசுவாசம் எல்லாம் அவருக்குள் பலப்படட்டும். அவரை நோக்கி, ஆண்டவரே, வறண்டிருக்கிற விடாய்த்திருக்கிற என்மேல் உம்முடைய கிருபை வேண்டும் என்று நாம் கேட்போம். அவர் அதை ஆசீர்வதித்துதான் தருவார். அது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற இந்த பரிசுத்த பாதையில் இந்த நீரூற்று எப்படிப்பட்டதாம்? ஒரு நாளும் தாகம் உண்டாகாத ஒரு நீரூற்று. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் அந்த ஒரு பெண்மணி இடத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கிணற்று அருகிலே ஆண்டவர் சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீருக்கு ஒரு கால் தாகம் உண்டாகாது. அவர் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று இயேசு சொன்னார். அவரிடத்துல புறப்படுகிற அந்த நதி ஜீவ நீரூற்று. ஒன்னிலிருந்து இந்த மாதம் புறப்படுகிற நதி அது ஜீவ நீரூற்று. அது வறண்ட மகா வறட்சியில் உன்னை திருப்தியாக்குகிற ஒரு நீரூற்று. இதுவரை வறண்ட சூழ்நிலைகளை பார்த்த உனக்கு அது ஒரு ஜீவ நீரூற்று. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துகிற ஒரு நீரூற்று. அந்த நீரூற்று, அன்பு மகனே மகளே, ஆவியில் பலப்படு. இந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள். இந்த 6வது மாதம் முதல் தேதியில் வந்திருக்கிறோம்.
5 மாதங்கள் சற்று திரும்பி பாருங்கள், எவ்வளவு அழகாய் நடத்தி இருக்கிறார். எத்தனை குழப்பங்கள், எத்தனை துரோகங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை தனிமை என்றாலும் கூட்டி அழகாய் ஒன்று சேர்த்து இந்த அவருடைய பாதத்தில் அமர பண்ணி இருக்கிறாரே. எதற்காக? நித்தமும் உன்னை நடத்துவதற்காக. உனக்கு முன்பதாக இருக்கிற அந்த இருள் வெளிச்சமாய் மாறும். உனக்கு வெறும் மின்பாய் இருக்கிற அந்த வறட்சி தண்ணீர் தடாகமாய் மாறும். உன் ஆத்துமா திருப்தியாகும். கர்த்தருக்கு சித்தம் உண்டானான் இந்த மாதத்தின் அரராத் வரும் பொழுது நம் அனைவரும் தேவனுடைய சமூகத்தில் கண்ணீர் நிறைந்த நன்றியோடு நிற்பதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். பயப்படாது. எல்லோரும் அந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுவோமா? வேத புத்தகத்தில் ஏசாயா 58 அதிகாரம் 11வது வசனம். எல்லாம் அதை சுதந்திரிக்க போகிறோம். எல்லோரும் இணைந்து வாசிக்க கேட்போம். இணைந்து வாசி. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்பதே. ஆமென். God bless you. அனைவரும் கண்களை மூடுவோமா? தேங்க்யூ லார்ட். உங்களுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. கர்த்தாதி கர்த்தனை, ராஜாதி ராஜனை. தேங்க்யூ லார்ட். தர்மையான காலை வேளைக்காக நாங்கள் உண்மை சோத்தரிக்கிறோம். எல்லோரும் அந்நிய பாஷைகளில் பேசி இந்த வாக்கு தத்துவத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஓரிரு நிமிடங்கள் பாத்திரங்கள் நிரம்பட்டும், சரீரம் அசைவு உண்டாகட்டும், நம்முடைய உள்ளத்தில் கிரிகள் நடப்பிக்கும் வரைக்கும். ரிக்ரபு ஷட்டரா தலட்டதகரி துரக்கே பனக்கரா ரப்ரு ஷெட்டுலே ரித்ரப சட்டுர பிரபு லிப்ரேகபிதிக் ரதடா செலே பிரதேசட்டு லிரகேர கிரகண்டரா தேதியோ கிரப்பனா கரு லேடிடி ஷட்டர பிரதுரபு. இயேசுவின் நாமத்தினால் ஆவியானவரே, இந்த புதிய மாதத்தை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் காணிக்கையாய் கொடுக்கிறோம். அடியனை தனிப்பட்ட முறையிலும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் ஊழியத்தையும் எங்கள் சகல கிரியைகளையும் கர்த்தருக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேவன் சகா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் எங்களை நடத்துகிற தேவன். இந்த காலை நம்முடைய வார்த்தைகளை அடியார் ஒவ்வொருவர் மேலும் நாங்கள் எழுதுகிறோம். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் எழுதுகிறோம், எங்கள் இல்லத்தில் எழுதுகிறோம், ஊழியத்தின் மேல் எழுதுகிறோம். இதுவரை காணாத, இதுவரை கண்டறியாத பாதைகளில் நடத்தி எங்களை நினமுள்ளதாக்குகிற தேவனாகிய கர்த்தர், கோணலும் மாறுபாடுமானவைகளை செவ்வையாய் மாற்றுகிற எங்கள் ஆண்டவர் மேல் எங்கள் விசுவாசத்தை நாங்கள் வைக்கிறோம். இந்த காலை பலத்தின் காலையாக, பலமுள்ள ஒரு காலை வேளையாக ஆசீர்வதித்தருளும் ராஜா. என் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்தில் துணை நின்று இதுவரை நிற்கிற என் பிள்ளைகளை கர்த்தர் மீண்டும் ஒரு விசை பலப்படுத்துவீராக. ஆத்துமாக்களில் அசைவு உண்டாகட்டும், குடும்பங்களில் அசைவு உண்டாகட்டும். இந்த மாதத்தில் எங்கள் கேள்விகள் எல்லாம் ஆச்சரியமாய் மாறட்டும். உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கிறவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொல்லி இருக்கிறீரே, அந்த நீதியின் சூரியன் இந்த காலை வேளையில் எங்கள் மேல் உதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். I pray everyone who is participating and those who are watching, தேவ மகிமை ஒவ்வொரு இடத்திலும் காணப்படுவதாக, பரிசுத்தம் உண்டாவதாக, வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக, வறட்சிகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், வறுமைகள் மாறட்டும், குறைவுகள் மாறட்டும், அவிசுவாசங்கள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய பலத்த கரமும் ஓங்கிய புயமும் என் பிள்ளைகளுடைய சிரசின் மேல் இப்பொழுது இறங்குவதாக. இந்த வார்த்தை என் பிள்ளைகள் நெற்றிகளில் எழுதுகிறோம். சாத்தானுக்கு விரோதமாய் என் பிள்ளைகள் மேல் அக்கினி எரியட்டும். அவனையும் அவன் திட்டங்களையும் அவன் சூழ்ச்சிகளையும் அவன் மறைமுக துரோகங்களையும் இயேசுவின் நாமத்தில் எரித்து சாம்பலாக்குகிறோம். Let thy power pass through upon everyone. இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் நாமத்தினால், தேவ மகிமையினால் நிரப்பப்படுவதாக. பரிசுத்தம் உண்டாவதாக. அக்கினியினால் நிரப்போம், பரிசுத்தத்தினால் நிரப்போம், மகா வல்லமையினால் நிரப்போம். நாங்கள் ஒருவரும் சோர்ந்து போகாதபடி பலத்தினால் நிரப்போம். பொல்லாத சாத்தானுடைய கிரியைகள், ஏவல்கள், பில்லி சுனிய கட்டுகள், மாய மந்திரங்கள், அவிசுவாசங்கள், இணைந்து ஓடாத தடை செய்கிற ஆவிகள், இணைந்து ஊழியம் செய்வதற்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் சகலமும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நிர்மலமாகி போ என்று கட்டளை கொடுக்கிறோம். இந்த வாக்கு தத்தத்தை எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் எழுதுகிறோம், எங்கள் பாதைகளில் எழுதுகிறோம். இரவும் பகலும் நாங்கள் உம்முடைய சிந்தையாய் இருந்தோமை மகிமைப்படுத்த கர்த்தர் அனுகிரகம் செய்திரலும், ஆசீர்வதித்தருளும். அர்ப்பணிக்கிறோம். நீர் மாத்திரம் எங்களை நடத்தும். உம்முடைய வாக்கு தத்தத்தின்படி வற்றாத நீருற்றை போல் நாங்கள் நிற்கவும், வறண்ட நிலங்கள் செழிப்பாய் மாறவும் ஆவியானவருக்கென்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். உம்மை தவிர ஒன்றும் எங்களை நடத்தாதபடிக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்டுக்கொள். வியாதிகளோ, சோதனைகளோ, பலவீனங்களோ, வறுமைகளோ, பிரிவினைகளோ ஒன்றும் இந்த மாதத்தில் எங்களை தொடாதபடிக்கு கர்த்தருடைய வேலியை, யோபுவின் மேல், அவன் வீட்டின் மேல் வைத்த அந்த வேலியை எங்கள் வீட்டை சுற்றிலும் வைக்கிறோம்.
கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. எல்லா நாமத்திற்கு மேலான உமது நாமத்திற்கு உயர்த்தி பணிந்து தொழுது வாழ்த்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் சமாதானமும் சுகமும் வழி நடத்துதல் நம் அனைவரோடும் நம்முடைய பிறகு எல்லா தெய்வ பிள்ளைகளோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்று வென்றும் சதாகாலம் தங்கி இருப்பதாக. ஆமேன்.